மேல உயர்த்தி நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் பூரணத்தை தருகிற தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மோடு கூட இல்லைனா, கொஞ்சம் அந்த கேள்வியை உங்க இருதயத்துல நீங்க கேட்டு விசாரித்து, நீங்க தான் இருதயத்தோடு பேசுகிற நபராச்சே, உங்க இருதயத்தோடு கூட நீங்க பேசி பாருங்க. ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லைனா, ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என் குடும்பத்தோடு கூட இல்லைனா, ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என் பிள்ளைகளோடு கூட இல்லைனா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட துணையற்ற ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. என்னை ஆதரித்தவர் இயேசு, என்னை தப்புவித்தவர் இயேசு, என்னை வாழ வைத்தவர் இயேசு, எல்லாம் பார்வைக்கு முன்பதாக கீர்த்தியாய் நிறுத்தினவர் இயேசு, என் வாழ்க்கையில் உள்ள வரைபடத்தை கைப்பட எழுதி மாற்றி அமைத்தவர் இயேசு, காரியங்களை மாறுதலாய் முடிய செய்தவர் இயேசு, என் பெயருக்கு முன்பதாக கீர்த்தியை வரவழைத்தவர் இயேசு. அவரை போல ஒருவர் இல்லை. ராமன் சொல்லுவோமா? இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவின் இடத்திற்கு வந்தத அந்த செய்தியை பெலிஸ்தியர்களில் கேட்ட பொழுது, பெலிஸ்தியரின் அதிபதிகள் எல்லாரும் இஸ்ரவேலர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு மேற்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தார்கள். இந்த செய்தி இஸ்ரவேலர்கள் கேட்ட உடனே ஒரே ஆச்சரியம், ஒரே கலக்கம், பயம் நெருங்கிற்று. என்ன செய்ய போறோம் தெரியல. சாமுவேலை நோக்கி சொல்றாங்க, எங்களுக்காய் தேவனை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், அப்பொழுது கர்த்தர் எங்களை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாக செலுத்தின பொழுது, சர்வாங்க தகன பலியா இந்த எல்சாலும் பிள்ளைகள் பலியை செலுத்தும் பொழுது, இந்த பலியை நல்ல உற்சாகமாய் செலுத்தும் பொழுது, நல்ல கையை தட்டி ஆராதிக்கும் பொழுது, நல்ல கூக்குரலிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சாமுவேலுக்கு மறுமொழி கொடுத்தார். முதல் காரியம் மறுமொழி கொடுத்தார். அவர் மறுமொழி கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? நான் உன்னை ஜெயிக்க செய்ய போகிறேன். ஆனா அதே மறுமொழி சத்துருக்களுடைய பாளையத்திற்கு இடி முழக்கங்களை போல இருந்தது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களையும் மலைகள் குன்றுகளை அதிரச் செய்கிற சத்தமா. அந்த சத்தம் நமக்கு ஆறுதலை வரவழைக்கும். அதே சத்தம் சத்துருக்களுடைய பாளையத்திற்கு இடி முழக்கங்களை போல இருக்கும். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல இடி முழக்கத்தை போல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அப்பேற்பட்ட மகிமையுள்ள ஆராதனை நீங்க கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, பெலிஸ்தியன் வந்தா என்ன, அமலேக்கியன் வந்தா என்ன, என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா என்ன, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவானவன் ஆயிரமான பாளையத்தையோடு அவன் வந்தா என்ன, என் வீட்டுக்கு முன்பதாக கூடாரமிட்டா என்ன, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய சத்தம் எனக்கு வரும். அந்த சத்தம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதே சத்தம் என் வீட்டுக்கு முன்பதாக கூடாரம் இட்டு இருக்கிற என் சத்துருக்களுக்கு அது இடி முழக்கங்களை போல இருக்கும். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இடி முழக்கங்களை கேட்ட உடனே பட்டு விழுந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே, இந்த 7வது உபவாச நாளிலே உங்க குடும்பத்தில் ஒரு வெற்றியை தர போறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியை தர போகிறார். உங்க குடும்பத்துல மகா பெரிய வெற்றியை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஏனென்றால் அவருடைய நாமம் ஜெயம் தருகிற நாமம், ஜெபத்தை கேட்கிற அவருடைய நாமம் ஆயிற்று. அல்லேலூயா. நம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி பாடுவோமா? நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துகிற தெய்வம், அவரை அல்லாது வேறு ஒரு தெய்வம் இல்லை. சேர்ந்து ஒருமுகப்பட்டு எல்லோரும் எங்களோடு கூட சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி இடி முழக்கங்களோடு கூட சத்துருகளோடு கூட கர்த்தர் வழக்காட போகிறார். அவர்கள் பட்டு விழுவார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. நல்ல கரங்களை தட்டுவோமா?
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் கொடுக்கும் அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியார் உயர்த்துவே. அல்லேலூயா. அநேகர் கையை தட்டாம பாடுறீங்க, நல்ல கையை தட்டி உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். என் நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஜெயம் கொடுக்கு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே சுவே, வார்த்தையை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். மகிமை படுத்துவா. ஜெயம் கொடுக்கு. நல்ல உரத்த சத்தத்தோடு இந்த 7வது வாசனால கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் கொடுக்கும் ஏமே. நம்பிக்கை நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே இயேசுவே, நன்மைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு வாட்டி அவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் சொன்னாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி சொன்னாங்க. அது கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க, இவ்வளோதான் ஆள் கிடைக்கல. இதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அப்போ கடைசியில் என்ன பண்ணாங்க, கட் ஆஃப் மார்க்கை குறைச்சிருக்கிறது 55 மார்க்குக்கு வந்துட்டாங்க. 55 மார்க்லேருந்து 35 வரைக்கும் பாஸ் பண்ண யாரெல்லாம் அத்தனை பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு. என்ன ரீசன் தெரியுமா? வேறு வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் 70% கட் ஆஃப் மார்க் வச்சோம், வேறு வழி இல்லாதனால இப்போ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, அனுபவிச்சுட்டு போங்க, கிருபையாக அனுபவிச்சுட்டு போங்க. இப்போ நம்ம ஊழியத்தில் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறோம், ஊழியத்தில் வைக்கிறோம். ஆனால் எந்த கூட்டத்துக்கும் வர்றது கிடையாது, எதையும் ஒரு பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா 55 மார்க் வாங்கியிருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லாதனால பயன்படுத்துகிறோம். இனி காலம் வரும், கட் ஆஃப் மார்க் 80னா 200க்கு 80 மார்க் வச்சா 199 மார்க் வாங்குகிற காலம் வரும். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். 55 மார்க் வாங்கினவங்க தொலைஞ்சே போயிடுவாங்க சபையை விட்டு. ஆகவே நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நிர்ணயித்ததுபடி தான் நடக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது.
இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நோவா சொல்கிறான், டே கர்த்தர் உலகத்தை அழிக்க போகிறார், எச்சரிக்கை யாருமே கேட்கல. நான் அதை யோசித்து பார்த்தேன் அந்த சம்பவத்தை. ஒரு சிலர்கிட்ட ஒரு அடிக்கடி சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு சிலர்கிட்ட ஊரெல்லாம் சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கவங்க, நீங்களாவது வந்துருங்கடா, நீங்களாவது வந்துருங்கடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அழிச்சிருவாரா, நோ பார்த்துக்கலான்டா. ரொம்ப க்ளோஸாக ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா, அவங்களாம் ரொம்ப பார்த்து சொல்லியிருப்பான். இப்போ அவன் நினச்சிருப்பான், சரி எப்படியாவது பிரளயம் வரும்போது இவங்களை காப்பாற்றிடலாம், கயிறு விட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். கர்த்தர் என்ன ஞானி பார்த்தியா, சாவியை கொண்டு போயிட்டாரு, பூட்டு போட்டாரு, உள்ளே விட்டு பூட்டியாச்சு, முடிச்சு போச்சு. இறக்கப்பட்டு யாரை உள்ளே கொண்டு போயிட்டான்னா, நான் நின்று சொன்னப்பெல்லாம் கேட்கலையப்பா, சொன்னப்பெல்லாம் என் அறிவுரையை கேட்கலையே, சொன்னப்பெல்லாம் என் ஆலோசனை கேட்கல, கதவை தரங்க, கழுத்துக்கு தண்ணி வந்துச்சு, தலைக்கு தண்ணி வந்துச்சு, காப்பாத்துங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பார்த்து பரிதாபம் பட முடியுமே தவிர. நான் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அழிக்க நினைச்சிட்டாருன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய கோபம் மேலே வந்துருச்சு, நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்ற, நீ கீழ்ப்படிய மாட்டேன்ற என்று அழிக்க நினைச்சிட்டாருன்னா யாருடைய ஜெபமும் அதை நிறுத்த முடியாது. ஆதாரம் இருக்குதா? ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, எது வரைக்கும் நீ அழுதுட்டு இருப்ப, எது வரைக்கும் அவனுக்கா ஜெபம் விட்டு, அவனுக்கா ஜெபம் பண்றத நிறுத்து. சவுலுக்கா ஜெபம் பண்றதை கர்த்தர் நிறுத்த சொல்லிட்டார் தெரியுமா? எது வரைக்கும் நீ அழுதுட்டு இருப்படா சாமுவேலை, எது வரைக்கும் அழுதுட்டு இருப்ப, போதும் அவனுக்கு பண்ண ஜெபம் போதும் என்று சொல்லி கர்த்தருடைய கோபம் மூழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதை சொன்னேன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதற்கு தீர்மானித்து விட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு பட்டணத்தை அழிக்க நிர்ணயித்து விட்டால் அதை தடுக்கிறவன் எவனும் கிடையாது. ஆகவே சொல்லுகிறேன், யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன நிர்ணயித்தாரோ, தேவன் என்ன தீர்மானித்தாரோ அதுதான் நடக்குமே தவிர ஒருவனும் அதை மாற்ற முடியாது என்று நாங்கள் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் நேசிக்கிற தேவன் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் நேசிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற திட்டங்களை வைத்திருக்கிறார். இது ஏதோ ஜெப பங்காளர் திட்டமும் கிடையாது, மற்ற பங்காளர் திட்டமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று டிவியில் ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு 5 நாளைக்கு 50,000 ரூபாயாம். பரவாயில்லையே, இப்படி ஒரு ஸ்கீம் போட்டால் சம்பளம் தானாக வந்துடும் போல இருக்குது. ஒருத்தர் பேசுகிறாரு 10,000 ரூபாயாம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்படி ஜெபம் பண்ணால் நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணிடுவீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் நீட்டுக்கு கஷ்டமே பட வேண்டாம், நீங்கள் 50,000 கொடுத்து சர்ச்சில் கொடுத்து ஜெபம் பண்ணி எல்லாரும் பாஸ். என்ன சூப்பர் பிளான் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? இதை பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? 50,000 மணிக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா, 5 நாளைக்கு 50,000 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபா நான் பில்லு போட்டேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டெய்லி வந்து ஜெபிக்கிறேன்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 போட்டால் எங்கே போய் நிற்கும்? கர்த்தருக்கு சீக்கிரம் சர்ச்சையும் கட்டி மேலே ஒரு பங்களாவும் கட்டிடுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் கால பிசாசு இழுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, இதுதான் வேணும்ன்ட்டு அதை தாண்டி பெருசாக செய்வாரே தவிர ஒரு நாளும் கர்த்தர் உங்கள் விருப்பத்துக்கு குறைவாக கர்த்தர் செய்யவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ 3 காரியங்கள். ஒன்று உங்களுடைய திட்டம், 2வது எதுக்கடுத்தா ஒருத்தன் குடுமையை ஆட்டிகிட்டு இருக்கிறீங்களே, ஐயோ பாஸ்டர் வரணும்னு நினச்சேன் பாஸ்டர், அப்போ தான் கால் சுளுக்கிடுச்சு பாஸ்டர், வரணும்னு நினச்சேன் பாஸ்டர், அப்போ தான் கெஸ்ட் வந்துட்டாங்க பாஸ்டர், வரணும்னு. இப்போ பிசாசு பண்ணுற தொல்லை தாங்க முடியல பாஸ்டர். பிசாசு ஒன்று தொல்லை பண்ணுதோ இல்லையே தெரியல, பாஸ்டரை விசுவாசி பண்ணுற தொல்லை இப்படி பொய் சொல்லி தாங்க முடியல. சரி கவனிங்க. அப்போ 3வது தேவ திட்டம். இதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் கட்டி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? மனிதனுடைய திட்டம், நமக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு பெரிய பேர் வரணும். ஆமென். இருக்கிறீங்களா?
என் பேர் பெருமைப்படணும், என் பேரை பெருமைப்படுத்திக்கணும். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, கூடி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு என்ன பண்ண போறணும், ஒரு பேர் வர பண்ண வேண்டும். இதுவா தேவனுடைய திட்டம்? இது தேவனுடைய திட்டம் இல்லை. இவங்க தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக ஒரு திட்டம் போடுறாங்க. மனுஷன்லாம் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்க? நம்ம ஒரு சிதறி போகக்கூடாது. முதலாவது தேவன் அப்படி ஒரு கட்டளை கொடுக்கவே இல்லை. அப்போ சிதறி போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும், ஒரு கோபுரத்தை கட்டணும், நமக்கு ஒரு பேர் உண்டாகணும். பார்க்குறோம்னா ஆஹா என்ன அழகான கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் சொன்னான் அல்லவா, தானியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தில் அவன் சொல்லுகிறான், இது என் மகிமை பிரதாபத்திற்காக நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி. அப்போ நேபுகாத்நேச்சருக்குள்ள பெருமை இல்லை, ஆதி மனுஷனுக்குள்ள என்ன இருந்திருக்குது? பெருமை. நமக்கு ஒரு பேர் உண்டாக்கப்படும். இது அவனுடைய திட்டம். எனக்கு என்ன உண்டாகணும்? ஒரு பேர் உண்டாகணும். ரெண்டு பிசாசுடைய திட்டம். அதே வசனம் தான். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சிதறி இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிசாசு திட்டம் தெரியுமா? சிதறி போகாதபடி. ஆண்டவருடைய கட்டளை என்ன? 9ஆம் அதிகாரத்தில் என்ன தெரியுமா கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப தேவ கட்டளை என்ன? தேவ திட்டம் என்ன? மனுஷனுக்கு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். என்னைக்குமே தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்னா, நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்னா, பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களை இழுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிடுவான். இருக்கிறீங்களா? தேவனுடைய திட்டம் எதுவோ அதற்கு நேர் எதிரடியாக இருப்பது தான் பிசாசின் திட்டமாக இருக்கிறது. உங்க திட்டம் எதுவோ அதை பார்க்கும் சிறந்ததாகத்தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அப்ப இந்த திட்டத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் பூமி எங்கும் பரம்பி எல்லா கண்டத்திலையும் என்ன செய்யணும்? என்னுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஏன் பூமி எங்கும் சிதற பண்ணினாரு? பூமி எங்கும் கர்த்தர் போக சொன்னாரு? எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்ற ஒருவர் இருக்கிறார், தெய்வம் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள உள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த பட்டணத்திலே இருந்து ஒரு கோபுரத்தை நீங்கள் கட்டி உங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுங்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்த காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவாராக. அடுத்த 1-2 வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால், கர்த்தர் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களை சிதற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். நான் சொல்றேன், இப்ப யாருடைய திட்டம் நிறைவேறிச்சு? மனுஷ திட்டம் நிறைவேறிச்சா? பிசாசின் திட்டம் நிறைவேறிச்சா? இல்ல கர்த்தருடைய திட்டம் நிறைவேறிச்சா? நான் சொல்றேன், கர்த்தரை விட்டு உன்னால எங்கேயுமே போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, கர்த்தரை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? பூமி எங்கும் பூமியை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான் ஆதி 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை. எப்போ இதை மீறினானோ கர்த்தர் பிடரிலேயே தட்டி, ஹலோ, இது வரைக்கும் இப்போ ஜெகன், பென்னட்டு, காமாட்சி, ஸ்டீஃபன் எல்லாம் ஒரே பாஷையில் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, ஏன்பா உன்னை இந்த இடத்துக்கு போ, உன்னை அந்த இடத்துக்கு போனா நீங்கள் 4 பேர் கூடி பேசிடுங்க. ஸ்டீஃபனுக்கு ஹிந்தி, பென்னட்டுக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, இவருக்கு மலையாளம். இப்போ ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா நீ எங்கே போனாலும் பின்னம் மண்டையில் அடித்து கொண்டு வருவார். இப்போ எனக்கு அதுதான் நடந்துச்சு. முடியாது பின்ன மண்டையில் அடித்து கர்த்தர் கொண்டு வந்து சபையை ஆரம்பிக்க வச்சார். ஆகவே நான் சொல்கிறேன், வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்குற காரியம், உங்கள் திட்டத்தை விட நல்ல திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் செகண்டரி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதா இல்லையா? உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு பிளான் இருக்குதா இல்லையா? எப்போ முடிப்பார்? முடித்த உடனே நல்லா போய் தூங்கணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் தூங்கணும். இது ஒரு பிளான் தான். கரெக்டாக கர்த்தருக்கு இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு பாஸ்டர், 1 மணிக்கெல்லாம் முடிச்சு என்ன பண்ணிடுவார்? அனுப்பிச்சிடும் சொல்லியிருக்கிறாரு. அப்பா 1/2 hour அட்வான்ஸாக விட போகிறாரு. ஆகவே சீக்கிரம் போய் பிளான் இருக்கா இல்லையா? இல்லைனா கண்டினியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அவங்க அவசரமாக மாட்டேன், ஆமாம் இருக்குது பாஸ்டர், சீக்கிரம் போய் தூங்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் சொல்லுவாங்க, காலைல 7:30 மணிக்கு வர ப்ரேயரை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது பாஸ்டர், போய் தூங்கினா தானே வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா?
அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் திட்டத்தை விட தேவன் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது செகண்டரி. ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ காட் அ பிளான். எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை தடுக்கிறதற்கு பிசாசு எதிர்வினையில் உங்களுக்கு 20 கிரியை செஞ்சுட்டுருக்கிறான். இந்த ரெண்டுத்துக்கும் தாண்டி மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. உன் திட்டத்தை பார்க்கிறவர், அவன் திட்டத்தை பார்க்கிறவர். அவனை தலையில் தட்டி உட்கார வச்சு உன்னை விட நீ நினைத்ததை பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிசாசு அப்படி தான் எப்போதுமே எதிரடியாக செயல்படுவான். உங்கள் திட்டத்துக்கு, தேவ திட்டத்துக்கு எதிரடியாக தான் அவன் செயல்படுவான். நீங்கள் நினைக்கிற எதுவுமே பாருங்கள். உதாரணத்துக்கு சீரியல் பார்க்குறவங்க சர்ச்சில் செய்தி கேட்ட உடனே நான் நினச்சிக்கிறேன், கற்பனை பண்ணிக்கிறேன், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சீரியலு அப்படின்னு வைராக்கியமா. ஆனால் வீட்டுக்கு போகிறவன ஒரு 1-2 மணியான போடலாமா வேண்டாமா போடலாமா. பிசாசு சொல்லுவான், ஒரு வாட்டி தானே, இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிக்கோ, போட்டுக்கோ, பரவாயில்ல. பாஸ்டர் வரவா போகிறாரு பாரு, வேலையை விட்டு 25 நாள் ஆச்சு, உன் வீட்டுக்கு வந்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரல, இல்லை வரமாட்டார். நீ என்ன பண்ணு, டிவி போட்டு. பிசாசு எப்பொழுதுமே உங்களுக்கு ரொம்ப பாசமாக பேசுகிறது மாதிரி, பாஸ்டர் மாதிரிலாம் ரொம்ப கருணை கடூரமாலாம் பேச மாட்டான், தெரியுதா? அப்படியே தட்டி கொடுத்து, உங்களை தடவி கொடுத்து, செல்லம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் செய்ய வைப்பான். என்னமோ நீங்கள்லாம் பிசாசு உங்கள்கிட்ட பேசாத மாதிரியும், நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பாரு பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்களேன். அப்படி முடிக்கிறத பார்த்தா, பாஸ்டர் இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக பார்க்குதுங்க எல்லாமே. இருக்கிறீங்களா? ஹலோ, பாருங்கள், அவங்க 2 பேரும் ரொம்ப இன்னசென்ட்டு. பயங்கர, இந்த சபையிலே பயங்கர இன்னசென்ட் 2 பேர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருக்கிறீங்களா? இல்லையா? ஏன்னா இவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஆமாம்ல பிளான் பண்ணிட்டு தானே போனோம், நம்ம இனி நம்ம சீரியலே பார்க்கக்கூடாதுன்னு. பார்த்தியா எப்படி தெரியுது, பாஸ்ட்டுக்கு கரெக்டாக வந்து பேசுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருக்கிறீங்களா? இல்லையா? அல்லேலூயா. ஆகவே பிசாசு என்றைக்குமே உங்களை வந்து தேவனுடைய திட்டத்தையோ உங்கள் திட்டத்தையோ நிறைவேற்ற விடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் குறுக்கிடுவான். இருக்கிறீங்களா? இல்லையா? அப்போ ஆண்டவர் கடைசியில் 8வது வசனம் ஆதாரம் கொடுக்கிறது, அவளை சிதறி போக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இப்படி நினச்சிக்காதீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்குது. ஒன்று தேவ திட்டம், மனுஷ திட்டம், பிசாசின் திட்டம், தேவ திட்டம் என்று எருசலேமில் நடந்திருக்கிறது. இப்போ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் கர்த்தர் என்ன செய்ய விரும்பினார் அவங்களுக்கு? ஆண்டு மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 19வது வசனமாக அங்கே சொல்கிறாரு, நீங்கள் பூமி எங்கும் கடந்து போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமில் சபை ஆரம்பிச்சாச்சு. எருசலேமில் சபை ஆரம்பித்த உடனே அங்கேயே ஊழியம் செய்து திருப்தி ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, சுற்றியில் இருக்கிற எல்லா கிராமங்களில், எருசலேம் சுற்றி இருக்க எல்லா இடத்துலேருந்து ஜனங்கள் எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எருசலேமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கட்டளை என்ன தெரியுமா, நீங்கள் எல்லா பூமி எங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்போ 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ண, எருசலேமுக்கு வந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், நல்லா ஊழியம் வளருது, நல்லா பண்ணு நல்லா பண்ணு நல்லா பண்ணு தட்டி கொடுக்குற மாதிரி பண்ணுறான். அவனுக்கு என்ன தெரியுமா, நீ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீ சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சேரை போடுறேன் பாய போடுறேன்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ்டர் எப்போ வந்து 4 பேருக்கு இரவு ஜெபத்தை சொல்லி கூட்டுவான்னு சொல்லும் போது பார்த்தியா, இதெல்லாம் போய் நீ சொல்லணுமா, கூப்பிட்டா வரப்போகிறாங்களா என்ன, எதுக்கு போய் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, அவர் தெரியாமல் வளர்றாரு. நீ இப்போ கேட்பா உங்கள்கிட்ட, பார்த்தியா யாரோ 2 பேர் இப்போ சொன்னார், யாராவது வந்திருக்காங்க பார்த்தியா, யாருமே பேர் கொடுத்தவங்களே காணும். பிசாசு எப்படி வேலை பண்ணுற மாதிரி, பேர் கொடுத்தவங்களையே காணும். அப்புறம் அவங்க சொன்னவங்க எப்படி வர்றது? இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவான், பார்த்தியா போன வாட்டி பேர் கொடுத்தவங்களே வரல, யார்ட்டெல்லாம் சொன்னோம் அவங்களும் வரல, யாரெல்லாம் போய் கூப்பிட்டாங்களோ அவங்களும் வரல. நீ எதுக்கு கஷ்டப்படுற? நீ பேசாமல் பாச சொல்கிறத காதில் வாங்கிட்டு வசனத்தை விடுற மாதிரி கண்டுக்காம இரு. இப்படி தான் பிசாசு எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள்கிட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு எருசலேமில் வைத்தே ஊழியம் செய்ய வைத்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். எல்லாரும் சிதறி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சிதறி போனாங்க? சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொண்டார். நீங்கள் ஒரு சபையில் வந்தால் வளரணும், வளர்ந்து அதாவது உள்ளே வரும்போது சேரை எடுத்து போடுற அளவுக்கு வந்தால் சாகிற வரைக்கும் சேரை போடுற அளவில் இருக்கக்கூடாது.
அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆமென். நான் கேட்குறேன், குழந்தை பிறந்து அப்படியே கிடந்ததுன்னா சந்தோஷமாவா இருக்கும்? நிறைய பேர் இன்றைக்கி சேர் கூட போடலை, அப்படியே வரும் உட்காரவங்க போவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வளர்ச்சி, அதுக்கு மேலே கிடையாது. இங்கேருந்து ரொம்ப துக்கமாக இருக்கும். 10 வருஷமாக சர்ச்சுக்கு வராரு, சேரை கூட போடுறதில்ல. அப்படி தான் இருக்குமே தவிர கர்த்தருக்கு ஆண்டவர் அப்படி தான் பார்ப்பாரு. நான் சொல்கிறேன், நல்லா இருக்கு அப்படிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீ சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குன்னு உனக்கு தெரியும். நீ போய் 2 பேர்கிட்ட சொன்னால் அவங்க வந்துடுவாங்கன்றது உனக்கு தெரியும். எப்படியாவது உன் வாய்க்கு என்ன பண்ணணும்? ஒரு காட்ரேஜ் பூட்டை போடணும். ஆமென். இது வரைக்கும் நீ பண்ண ஊழியம் போதும். இது வரைக்கும் நீ நிறைய பண்ணிட்ட. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறேன். நீ செய்யாட்டியும் அப்படி தான் சொல்லுவான். நீ 4 ஆத்மா பொத்திருப்ப, உள்ளே கூட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனாலும் உன்ட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? இது வரைக்கும் நீ நல்லா ஊழியம் பண்ணிட்ட, இனி நீ இன்னும் ஊழியம் பண்ணவனா பேசாமல் உட்காருன்றுவான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் குண்டு சட்டில் குதிரை ஓட்டுறதுக்கு பிசாசுக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் திட்டம் நிறைவேறுகிறது. கர்த்தர் அவளை சிதற பண்ணினார், அவள் எங்கும் திரிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பிசாசின் திட்டம் தெரியாமல் மாட்டிப்போம், தெரியுமா? சில நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விட்டு பிசாசின் திட்டம் என்பதை தெரியாமல் சில காரியங்களை மாட்டிக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு பெத்லகேம் அப்பத்தின் வீடு, அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு விசுவாசத்தை விட்டு தான் நகோமியுடைய கணவனும் நகோமியும் எலிமெலேக்கு நகோமி 3 புருஷர்களும் கடந்து போகிறார்கள். அதாவது இங்கே பஞ்சம் வந்துடுச்சு, ஆகவே பிழைப்பதற்காக போனார்கள், பிழைக்க போனார்கள். ஆனால் ஒருவரும் பிழைக்கவில்லை, வெறுமையாக நகோமி திரும்பி வந்தாள். அநேக நேரங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிசாசு தேவ திட்டத்தை மாதிரியே ஒன்றை கொடுத்து உங்களை மாட்ட வச்சுருவான். தேவ திட்டம் மாதிரியே இருக்கும், அது அப்படியே பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பது தேவ திட்டம் மாதிரி இருக்கும், சும்மா உட்காந்துருப்பது தேவ திட்டமாக இருக்கும். இது அமைதியாக இருக்க வேண்டிய காலம், கொஞ்ச நாள் அமைதியாக இரு என்று சொல்லி உட்கார வச்சுருவான். வாய் பேச விட மாட்டான், சத்தியம் சொல்ல விட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்போ பிழைக்க போனவங்க பிழைக்கலை, மரித்து போனார்கள். நகோமி மாத்திரம் திரும்ப வருகிறாள். நான் சொல்கிறேன், நகோமி உண்மையிலே தேவ பயம் உள்ளவளாக, தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கணும். கர்த்தர் அவளை அழகாக திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ராமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரலாக இருந்த ஓப்னி பினேகாஸ் 2 பேர் தான் ஜனங்களை இடற பண்ணினார்கள். இன்னைக்கு சபையில் இருந்துக்கிட்டு சிலர் மற்றவர்களை இடற பண்ணுவார்கள், சில கேள்விகளை கேட்பார்கள், சில வார்த்தைகளை பேசுவார்கள். அப்போ சபையில் தான் இருக்கிறாங்க, பிசாசு சொல்லுவான், நீ கேளு, கரெக்டு. சில ஸ்திரீகள் என்ன, ஏங்க பாஸ்டர் கேளுங்க, கேளுங்க கேளுங்க, கீ கொடுத்துறது, நல்ல கீ கொடுத்துறது. அவர் பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்குறது, பாஸ்டர் அப்படியா சொன்னீங்க, பாஸ்டர் இப்படியா சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறது. கீ கொடுத்த அந்த அம்மா, பாஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், அவர் தான் இந்த மாதிரிலாம் கேட்குறாரு பாஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப நல்லவங்களாக மாறிடுவாங்க. நான் சொல்கிறேன், அநேக நேரங்களிலே விசுவாச பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டம் என்று நினைத்து கொண்டு பிசாசின் திட்டத்துக்கு அவங்க செவி கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ 3 திட்டங்கள். 1 பிசாசு உங்களுடைய திட்டம், 2வது பிசாசினுடைய திட்டம், 3வது தேவனுடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.